ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பெஸ்ட்டா இல்லை புக்கு வச்சு படிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி தான். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி எல்லாமே புக் வச்சு படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியும், சில டாபிக்ஸ் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் சிலபஸில் இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம 11th 12th ஹிஸ்ட்ரி இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பாடமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பக்கம் 10 பக்கம் வரைக்கும் கூட நமக்கு போகும். ஆனால் அதை வந்து நம்ம புக் வச்சு படிக்கணும் அப்படின்னா நமக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் நான் எப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி 12th அந்த ஐஎன்எம் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஃபஸ்ட்டு அந்த 8 லெசனும் நான் நோட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன் டைம் நான் ஃபுல்லாக அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆஃப் டேக்கு மேலே லேட் ஆகும். ஏன்னா நான் ஒன் டைம் ஃபுல்லாக படித்து அதில் எனக்கு என்ன முக்கியமாக இருக்குது, எனக்கு எந்தெந்த பாயிண்ட் முக்கியமாக தெரியுதோ அதை வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். இப்படி தான் எடுக்கணும், இந்த மாதிரி அழகாக ஸ்கேல் வச்சு அழகாக எழுதணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். நானுமே அப்படி தான். எனக்கு மட்டும் புரிஞ்சால் போதும் என் நோட்ஸு அப்படின்னு சொல்லி தான் நான் எடுப்பேன். இதில் வந்து நிறைய அடித்தல் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இந்தியா மேப்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். அது இந்தியா மேப் மாதிரியே இருக்காது, இருந்தாலும் எனக்கு ஒரு இது. இப்போ வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, அந்த லாகூர் பக்கத்தில் லாகூர் இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நான் இது பண்ணி மென்ஷன் பண்ணி அந்த ஏரையும் போட்டு நானாக நோட் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கேன். அது மாதிரி ஊரக பொருளாதாரம், சமூக நீதி அப்படின்னு சொல்லி 11th இருக்கும். 11th பாலிட்டியில் சமூக நீதினு ஒரு பாடம் இருக்கும். ஊரக பொருளாதாரம் சொல்லி எக்கனாமியில் இருக்கும், 11th எக்கனாமியில். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வளவலன்னு இருக்கும், என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த புக்கு வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவையான கண்டென்ட்டே வந்து அதில் பின்னாடி தான் இருக்கும். முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பக்கத்துக்கு வளவலன்னு சொன்னதே அவங்க திரும்ப சொல்லியிருப்பாங்க. அதுக்கெலாம் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். அது மாதிரி இந்த குப்தர்கள், சிந்து சமவெளி இதெல்லாமே நான் நோட்ஸ் ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் நான் 11th 12th புக்ஸ் எந்த டாபிக் படிக்கிறனாலுமே நான் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். ரேராக கொஞ்சம் சின்ன படமாக இருக்குது, இல்லை நமக்கு ஈஸியாக புரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப நான் வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டேன். அது மாதிரி லோ ஸ்டாண்டர்ட் 6 to 10 வரைக்குமே நான் வந்து நோட்ஸ் எதுவுமே எடுத்ததில்லை. ஏன்னா நமக்கு அது கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. நான் வந்து 10th ஏன் எடுக்கலை அப்படின்னா, 10th புக்கு நான் ஓன் புக் வச்சுருந்தேன். அதில் எல்லாமே நான் லைட்ரு வச்சு நான் மார்க் பண்ணி வச்சதுனால எனக்கு எடுத்தோடனே நான் எங்கெங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேனோ அது வந்து எனக்கு தெரியும். அதனால் நான் கடகடன்னு படிச்சுட்டு போயிடுவேன். அது மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள்னு சொல்லி 11th ஒரு பாடம் வரும். அந்த இதோட தான் இதில் வந்து யாருக்கப்புறம் யார் வந்திருக்கா, அவங்கள கொன்னது யார் இப்படிங்கிறது சும்மா ஷார்ட். இவங்களுக்கு அப்புறம் இந்த மன்னர் வந்திருக்காங்க, இவங்க வந்து இவங்களோட சண்டை போட்டிருக்காங்க, இவங்க வந்து இந்த போரில் இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 6th வரும். ஹர்ஷரை வந்து தோற்கடித்தது யார் அப்படின்னா 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தது யார் அப்படின்னா 1ஆம் ராஜேந்திரன். அதனால தான் அவருக்கு வந்து வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேர் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சில இவங்களுக்கு அப்புறம் இவங்கங்கிறது நீங்கள் சின்ன கிளாஸாக இருந்தாலுமே அது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டு அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி டேட்டு போட்டு நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா நீங்கள் எப்போ இந்த நோட்ஸ் எடுத்தீங்க, அப்போ நீங்கள் எங்கே உட்காந்து எடுத்தீங்க, எல்லாமே அந்த சூழ்நிலைகள் அப்போ உள்ள அந்த எல்லாமே உங்களுக்கு மெமரிஸ் வந்து கலெக்ட் ஆகும். அதனால் ஈஸியாக உங்களுக்கு அந்த நோட்ஸோடு நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் ஆகும். எல்லாமே நோட்ஸ் எடுத்து படிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை. அதனால் நீங்கள் கஷ்டமான படம், இல்லை புரியாத படம், இல்லை பெரிய படமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எடுக்கும்போது டேட் போட்டுக்கோங்க. அது வந்து இப்போ எடுத்தோம், இந்த இயரில் எடுத்தோம், இந்த மந்தில் எடுத்தோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெமரிஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.